விரிவாக பார்த்து வருகிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து வந்த சூழலில் தற்போது அதிமுக கூட்டணிக்கு பாமக கட்டாயம் வரும் என இபிஎஸ் தெரிவித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்போது அதிமுக கூட்டணிக்கு பாமக கட்டாயம் வரும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சற்று முன்னதாக நடைபெற்று முடிந்தது. அதில் அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கின்றார். அதே போல அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களையும் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக வரும் என்று அவர் பேசியிருக்கிறார். பாஜக அதாவது பொறுத்தவரையில் அவர்கள் நம்முடன் தான் இருக்கிறார்கள் என்ற பொருளிலே அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் பேசியதாக தகவல் கிடைத்துள்ளது. பாமகவில் தற்போது டாக்டர் ராமதாசுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையே நடைபெற்று வருவது அது அவர்களது குடும்ப சண்டை. அந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு வந்துவிடும். அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடன் தான் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று உறுதிபட அவர் தெரிவித்ததாக நிர்வாகிகள் சில தகவலாக தெரிவிக்கின்றார்கள். எனவே அதிமுக கூட்டணியை மேலும் வலுவடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் இருந்தால் அதனை கொண்டு வந்து அதிமுகவிலே இணைப்பதற்கான பணியை பாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல பாமகவை பொறுத்தவரையிலே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணியில இணைந்து அவர்கள் போட்டியிட்டார்கள். அதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பாஜக, பாமக மூன்றுமே ஒரே கூட்டணியிலே தான் இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள். அதே போல ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியாக இந்த 2026 தேர்தல் அமையும் என்ற பொருளில் இபிஎஸ் பேசியதாக நிர்வாகிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவர் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து திமுகவையும் திமுக கூட்டணியையும் தான் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். எந்த இடத்திலும் அதிமுகவையோ அதே போல பாஜகவையோ அவர் விமர்சனம் செய்வதில்லை. ஏற்கனவே அவர் இந்த கூட்டணிக்குத்தான் செல்வார் என்று கருத்துக்கள் வெளியில் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது இபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியதையும் அதையே உறுதிப்படுத்துவதாக நிர்வாகிகள் பேசுவதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ஒரு அரசியல் கூட்டமாக மட்டுமில்லாமல் கூட்டணி சம்பந்தமான ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகவும் அமைந்திருந்ததாக மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.